ஹாய், இன்றைக்கி நம்ம ராகவி சமையலில் பொங்கல் 3 மிக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு படி அந்த படியால் ஒரு படி பச்சரிசி, அந்த குச்சி படியால் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா வெயிலில் நம்ம இதை காய வச்சுக்கலாம். அது கூடவே இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் குட்டி குட்டியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாம். பச்சரிசியும் அதே மாதிரி நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இதை நல்லா காஞ்ச உடனே இதை நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு வந்துச்சு பாருங்கள். கருவேப்பிலை எல்லாமே காஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வானலில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க, ரொம்ப வறுக்க வேண்டாம். வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ அரிசியும் அதே மாதிரி அரிசி பொரி அரிசி மாதிரி நல்லா பொரியக்கூடாது. லைட்டாக அந்த கொஞ்சம் மொறுமொறுன்னு வந்ததும் எடுக்கணும், ரொம்ப பொரிய விடாதீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு மிளகு, ஜீரகம், அது கூடவே முந்திரி பருப்பு எல்லாமே நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அந்த பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம ஏற்கனவே அந்த பருப்போடையும் சேர்த்து வறுத்துட்டோம். இப்போது நம்ம வறுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கு பிறகு இப்போ நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு எல்லாமே சேர்த்து ஒன்றா கலந்து வச்சாச்சு. இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா எப்போ நமக்கு தேவையோ அப்போ எடுத்து டக்குன்னு பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த கப்பால் 2 கப்பு அளவுக்கு அரிசி எடுக்கிறோம். இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் கூடவே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பொங்கல் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இப்போ இந்த அரிசி எடுத்து போட்டா அதுக்கு இப்போ அந்த கப்பால் 2 கப்பு அரிசி எடுத்துடணும். அதால் 4 கப்பு, 1 கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க, 5 கப்பு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உப்பு, பெருங்காயத்தூள்லாம் சேர்த்துட்டோம். இப்போ 3 விசில் 5 விசில் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக அரிசி வச்சதாகி டக்குன்னு விசில் வந்துடும். அதாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா எப்போனாலும் நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் தேங்க்யூ.